மக்களே, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தையில போயிட்டு இந்த சோளக்கருது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி இது எவ்வளோன்னு போய் கேட்டேன். இது வந்து ஒண்ணு ரூ. 10 இதேமாரி இன்னொன்னு வேக வச்சு வச்சுட்டு இருந்தாய்ங்க. அது ஒண்ணு ரூ. 30 2 ரூ. 50 சொன்னாங்க. என்னங்க இது 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் சிறுசா இருக்கு. அதனால தான் அது விலை கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லப்பா அது வந்து ஸ்வீட் கார்னு, இது வந்து சோளக்கருது அப்படின்னு சொல்லிட்டு. 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. என்ன ஸ்வீட் கார்னு, சோளக்கருது 2ம் சோளக்கருது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி இல்லப்பா இது வந்து நாட்டு சோளக்கருது. கிட்டத்தட்ட இது நாட்டு கோழிக்கறி, அது பண்ணை கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் அந்த கடைக்காரர் சொன்னது நாட்டு சோளக்கருதுன்னு. எனக்கு தெரியல. ஏதாவது விவசாய நண்பர்கள், விவசாய மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, இது நாட்டு சோளக்கருது தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு அவர் சொன்னதே நாட்டு சோளக்கருதா என்னங்கிறது எனக்கே தெரியல. ஆனா அந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா விலை கூட. இது நாட்டு சோளக்கருதுங்கிறாங்க. இது விலை கம்மி. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. நியாயமா சோளக்கருது மாரி தான். இது ரிவ்யூ பண்ணுறதுலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அது விலை கூட. அத நான் சாப்பிட்டதே இல்ல. இதுவரைக்கும் நான் எப்பயுமே வாங்கி சாப்பிட்டதில்ல. வாங்கி சாப்பிடணும்னா இதான் வாங்கி சாப்பிடுவேன். நீங்களும் நம்ம ஊர் இந்த மாரி நாட்டு சோளக்கருது வாங்கி சாப்பிடுங்க. அந்த ஹைபிரிட் சோளக்கருதுங்கிறாங்க. அது எப்படி தான் இருக்கும்? அது விலை கூடன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டே வரல. உங்களுடைய கருத்து என்னன்னா கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு இது நாட்டு சோளக்கருதா என்னங்கிறதையும் கீழ சொல்லுங்க மக்களே. மக்களே, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தையில போயிட்டு இந்த சோளக்கருது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி இது எவ்வளோன்னு போய் கேட்டேன். இது வந்து ஒண்ணு ரூ. 10 இதேமாரி இன்னொன்னு வேக வச்சு வச்சுட்டு இருந்தாய்ங்க. அது ஒண்ணு ரூ. 30 2 ரூ. 50 சொன்னாங்க. என்னங்க இது 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் சிறுசா இருக்கு. அதனால தான் அது விலை கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லப்பா அது வந்து ஸ்வீட் கார்னு, இது வந்து சோளக்கருது அப்படின்னு சொல்லிட்டு. 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. என்ன ஸ்வீட் கார்னு, சோளக்கருது 2ம் சோளக்கருது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி இல்லப்பா இது வந்து நாட்டு சோளக்கருது. கிட்டத்தட்ட இது நாட்டு கோழிக்கறி, அது பண்ணை கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் அந்த கடைக்காரர் சொன்னது நாட்டு சோளக்கருதுன்னு. எனக்கு தெரியல. ஏதாவது விவசாய நண்பர்கள், விவசாய மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, இது நாட்டு சோளக்கருது தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு அவர் சொன்னதே நாட்டு சோளக்கருதா என்னங்கிறது எனக்கே தெரியல. ஆனா அந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா விலை கூட. இது நாட்டு சோளக்கருதுங்கிறாங்க. இது விலை கம்மி. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. நியாயமா சோளக்கருது மாரி தான். இது ரிவ்யூ பண்ணுறதுலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அது விலை கூட. அத நான் சாப்பிட்டதே இல்ல. இதுவரைக்கும் நான் எப்பயுமே வாங்கி சாப்பிட்டதில்ல. வாங்கி சாப்பிடணும்னா இதான் வாங்கி சாப்பிடுவேன். நீங்களும் நம்ம ஊர் இந்த மாரி நாட்டு சோளக்கருது வாங்கி சாப்பிடுங்க. அந்த ஹைபிரிட் சோளக்கருதுங்கிறாங்க. அது எப்படி தான் இருக்கும்? அது விலை கூடன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டே வரல. உங்களுடைய கருத்து என்னன்னா கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு இது நாட்டு சோளக்கருதா என்னங்கிறதையும் கீழ சொல்லுங்க மக்களே.